In 1991, a bold and dynamic preacher set out on a journey that would have an impact on every continent for generations to come. For more than 20 years and to more than thousands of people, Dr. Ravi Daniel passionately proclaimed the certainty of hope found only in Jesus Christ. Prepare to meet your God, O Israel. People, races and denominators together toward a common purpose as he preached around the world. He met with dignitaries and world leaders still recognized among the most influential religious leaders in the history of the world. Daniel's preaching on Christ's supremacy changes every individual and congregational life. Holy Spirit's motive through Daniel is not only to make believers, but to equip and to serve Lord Jesus. He preaches around the world that he may present every man perfect in Christ Jesus. God anointed him to be prophet for the nations and to sound his behalf. Right now, in the name of Jesus, redeeming power, enlighten your life today. Past 20 years, God reveals his secrets and his plans through Prophet Daniel and keeps every single word. So let us bow our ears to know God's plan and promise for the year 2012. Never again will my people be shamed. A very warm good evening to all my friends and elders present here. This is a day that the Lord has made for us to rejoice in His presence. Let's bow our ears to the Word of God. I call my dad, Dr. Ravi Daniel, to lead us in the Word of God.
நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தேவரீர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீர். யோவேல் 2:27 படி அவளோடு காத்திருந்த ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய பிரசன்னத்திற்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நிந்தையை கண்ட வருஷங்களும் வியாதியின் பிடியில் சிக்குண்டு தவித்த வருடங்களையும் கடன் பிரச்சனையில் சிக்குண்ட வருடங்களையும் தாண்டி ஆவியானவர் இந்த புதிய ஆண்டிலே வாக்கு பண்ணியிருக்கிறார். என் ஜனம் வெட்கம் அடைந்து போவதில்லை. Thank you, Jesus. Glorious Lord. இந்த ஆண்டை குறித்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ஆண்டு வழக்கம் போல எந்த ஒரு சஞ்சலமும் பயமும் இல்லாமல் தொடங்கினாலும் இந்த ஆண்டு ஒரு அழுகையின் ஆண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் சேர்த்து வைத்த சம்பாதித்த அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவார்கள். எப்படி சத்துரு வந்து எல்லாவற்றையும் பிடுங்கினான் என்று தெரியாமல் தவிப்பார்கள். ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயமும் வேதனையும் துக்கமும் அடைந்திருக்கும். வியாகுலத்தோடு தங்கள் வேதனையை பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஆனால் யாரிடத்திலே சொன்னாலும் அவர்களும் சொல்லுவார்கள், நாங்களும் இதே நிலைமையில் தான் இருக்கிறோம். பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலைகள், எல்லா நன்மைகளையும் இழந்திருக்கிறோம் என்று கலங்கி தவிப்பார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனமே, நீ வெட்கமடைந்து போவதில்லை. உன் உறுதியான விசுவாசத்தையும் ஆழமான ஜெப ஜீவியத்தையும் நான் கண்டேன். உனக்கு இரக்கம் பாராட்டும்படிக்கு என் கரத்தை உனக்காய் நீட்டியிருக்கிறேன். நீ கடந்து போகிற பாதைகளில் எல்லாம், நீ கால் வைக்கிற எந்த இடத்திலும் என் பிரசன்னத்தை நீ காண்பாய், என் வல்லமை நீ காண்பாய். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே இந்த ஆண்டு எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி மாறும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தேவனாகிய கர்த்தர் அபரிதமாய் ஆஸ்வதிக்க போகிறார். அவருடைய வல்லமையின் கரம் இறங்க போகிறது. இந்த இடம் முழுவதுமாய் அவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை செய்யும். ஆண்டவரே, துக்கத்தை இனி அவர்கள் வாழ்க்கையில கொண்டு வராதபடி என் தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. இந்த கூடாரம் முழுவதும் வல்லமை இறங்குவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. இதை கேட்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்டிராத நன்மை உன் வாழ்க்கையில் ஆவியானவர் தொடங்கிவிட்டார். You are going to inherit the promise. Never again my people be the same. Never be ashamed. Whatever the promise God has given to your life, it will come true. Each and every promise you have to climb and inherit. In Jesus' name I pray. Amen. Praise the Lord. I bring the greetings to you in the name of our Lord Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஏற்கனவே நமக்காய் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அன்பு பிள்ளைகள் அதை வாசித்தார்கள், 18 தொடங்கி 27 வரை. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தின்படி தேவனாகிய கர்த்தர் எப்படி இந்த ஆண்டை மாற்றப் போகிறார், இந்த ஆண்டு எப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரப்போகிறது என்று பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த சொன்ன தீர்க்கதரிசி யார், அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர், அவருடைய வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது, ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏதோ வாக்கு தத்தங்களை சொல்லி கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார் என்று சொல்லுகிற வார்த்தை மாத்திரமல்ல, இந்த வார்த்தையினுடைய உட்கருத்து என்ன, the intention to reveal the secret, how God given the promise to his children. This is very important to the people. The word of the Lord, Hosea chapter 1 verses 1. And note, the Joel means the Lord is God. The Joel means the Lord is God. And also Elijah's name, which means my God is the Lord. என்னுடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனால் யோவேலுடைய வார்த்தைக்கும் எலிஷாவினுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இங்கே எடுத்த காரியத்தை ஒரே ஒரு வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள் எப்படி நிறைவேறப் போகிறது, இந்த காரியங்களை எப்படி நிறைவேற்றப் போகிறார். The Joel wanted the people of Judah to understand what God was saying to them through the plague and drought. ஒரு பெரிய உபத்திரவத்தை தேசத்தின் மேல் பிசாசு கொண்டு வர போகிறான். அது எப்படி இருக்க போகிறது? முதலாவது ஒரு வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது, locust. The locust, it means there is many meanings in between. locust, வெட்டுக்கிளிகள் என்று சொல்ல வார்த்தையில 4 விதமான அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது locust swarm, இரண்டாவது great locust, மூன்றாவது young locust, நான்காவது other locust. 4 விதமான வெட்டுக்கிளிகள் தேசத்தின் மேல் கடந்து வரப்போகிறது. இது 4 வித்தியாசமான பொருளை உடையதா இருக்கும். எல்லா வெட்டுக்கிளிகளும் ஒரே விதமான ஆகாரத்தை உட்கொள்ள முடியாது. அதற்கு மாறாக இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் எப்படிப்பட்ட உணவை உட்கொள்ள போகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வெட்டுக்கிளிகளும் ஒவ்வொரு வித்தியாசமான நஷ்டத்தை தேசத்தில் உண்டு பண்ணும். ஒவ்வொரு வெட்டுக்கிளிகளுடைய உணவு உட்கொள்ளுதல் அழிக்க போகிற காரியங்களை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் 2 மடங்காய் கொடுக்க போகிறேன். I will return back to my people whatever the locust is committed against the children of God. இங்கே வேத வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, the Joel wanted the people of Judah to understand what God was saying to them through the plague and drought. In our own times, then the nations of the world are experiencing drought and famines, frightening epidemics, unexpected earthquakes and disvasting of floods. அநேக காரியங்களை இந்த ஆண்டிலே சந்திக்க போகிறோம் என்பதைத்தான் யோவேல் மிக தெளிவாய் சொல்லுகிறான். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பக்தி உள்ள ஜனங்கள் இதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்படி ஒரு கூட்டத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், உங்கள் எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், உங்கள் சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர். கர்த்தரை தேடுகிற என் ஜனம் ஒருபோதும் வெட்கத்தை காண்பதில்லை. என் ஜனங்கள் எப்படிப்பட்ட தீமைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராட திராணி உள்ளவர்களாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே நீ ஒருபோதும் வெட்கத்தை காண்பதில்லை, நீ ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே வசனங்களை நாம் எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், இந்த யோவேல் சொல்லப்படுகிற காரியங்களைத்தான்
மிக ஆழமாய் பார்க்கிறோம். The wise preacher or teacher will get the people's attention by referring to something they are all concerned about. This is what the teaching today. இந்த நாளிலே நாம் நினைக்கலாம், ஏதோ ஒரு முதல் நாளிலே ஆலயங்களுக்கு சென்றோம், திரும்பவும் நாம் ஆலயத்தை முடித்து வீட்டுக்கு வந்தோம், உணவு அருந்தினோம், ஏதோ நம்முடைய வேலைகள்லாம் முடிந்தது, மாலையில் ஒரு கூட்டம் நடக்கிறது, என்னதான் தேவன் பேசுகிறார் என்று போய் கேட்போம் என்று சொல்லி நீங்கள் இருதயத்திலே எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் இந்த இடத்துல வர முடியாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை வெறுமையாக அழைத்து வந்து வெறுமையாக அழைத்து போக அவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எடுத்த தீர்மானங்கள், இந்த கடந்த ஆண்டிலே நீ கடந்து சென்ற கண்ணீரின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, நிந்தை அவமானத்தின் பாதை, இழந்து போன ஆசீர்வாதத்தின் பாதைகளை நீ நினைக்க கூடாது என்று சொல்லி, எந்த ஜனங்கள் முன்பு நீ வெட்கப்பட்டு கலங்கி நின்றாயோ, எந்த ஜனங்கள் முன்பு வேதனைக்குள் ஆனாயோ, அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதுதான் தேவனுடைய நோக்கமும் அவருடைய சித்தமுமாய் இருக்கிறது. இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை தேடுகிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், இந்த ஜனத்தை நான் எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். These people are chosen for me to do my work. இந்த ஜனங்கள் என்னுடைய வேலை செய்வதற்காக, இந்த ஜனங்கள் என்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜனங்களை நான் முன் குறித்தேன், நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கத்தை காண்பதில்லை. அது மாத்திரமல்ல, எப்படி நடக்கும் இந்த காரியம்? வாசியுங்கள், யோவேல் 1:1 எடுத்து வாசியுங்கள். முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே. அதாவது யோவேல் புஸ்தகத்தை எடுத்து திருப்பின உடனே ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது, லோகஸ்ட் இன்வர்ட் த லேண்ட், நேஷன் ஃபேசஸ் செவர் எக்கனாமிக் கிரைசிஸ். தேசம் முழுவதும் ஒரு பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்பட போகிறது. அதைத்தான் எடுத்த யோவேல் புஸ்தகத்தை திருப்பின உடனே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி. தேசம் முழுவதும் பிரச்சனைகளை சந்திக்கும். எக்கானமி and all the financial things and industrial politics எல்லாவற்றிலும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதற்கு யோவேலுடைய தீர்வு என்ன? பிரச்சனைகள் வரும், வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். In this case, the people of Judah were talking about the economical crisis, so the Lord led Joel to use that event as a background of his messages. அவருடைய செய்திக்கு பின்பதாக, யோவேல் நீ தேசத்துக்கு மேலாக தீர்க்க தரிசனம் சொல், இந்த ஆண்டிலே 4 விதமான அழிவை தேசம் சந்திக்க போகிறது. 4 விதமான அழிவை தேசம் சந்திக்க போகிறது. அந்த அழிவிலிருந்து தேவனுடைய ஜனத்தை எப்படி காப்பாற்ற முடியும், தேவனுடைய ஜனத்தை எப்படி யார் விடுவிக்க முடியும் என்று சொன்னால், முதலாவது வேதம் சொல்கிறது, the elders and citizen in general hear this. நீங்கள் தேவனுடைய ஜனமாகிய மூப்பர்களையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் அழைத்து வந்து அவர்களை கவனித்து கேட்க சொல்லுங்கள், தேசம் இப்படிப்பட்ட தீமையை அனுபவிக்க போகிறது. ஆனால் 4வது வசனம் வாசித்து பாருங்க, 1:4 எடுத்து வாசியுங்கள். பாருங்க, they had long experience and could authenticate it what he was saying, and they were respected citizens in the land. With their support, Joel wasn't just voice crying in the wilderness.
ஏதோ ஒரு வார்த்தை குறித்து துக்கத்தோடு கூட தேவன் தேசத்திலே 4 விதமான அழிவை கொண்டு வர போகிறார். ஆகினால் வாங்கள் நாம் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே கூடுவோம் என்று சொல்லவில்லை. அதற்கு எப்படி நம்மை தேவன் விடுவிக்க போகிறார்? இந்த ஆண்டிலே தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? தேவன் எப்படிப்பட்ட நன்மையை கொண்டு வர போகிறார்? எப்படி தீமைகள் எவ்வளவு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அந்த தீமைக்குள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பதுதான் இந்த ஆவிக்குரிய ரகசியம். இந்த இடத்துல வேதம் the Joel used 4 different verses to describe the plague. Chapter 2 verses 25. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், நான் திரும்ப கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதுல இன்னும் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்னா 2012 ஒரு சின்ன வித்தியாசம். எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ தெரியாது. 2012 எப்படி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒண்ணு சொல்லுவேன். 4 விதமான ஒரு பெரிய அழிவு தேசத்தில் வரப்போகிறது. 4 விதமான பெரிய நஷ்டங்களை ஜனங்கள் சந்திக்க போகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க இதுவரைக்கும் எதை இழந்தார்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்ட ஆண்டு இது? இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. ஆனா உலகத்திற்கு எப்படி இருக்கும்? இருக்கிறதை இழந்து போகிற ஆண்டு. We will go for the prayer. First one, Joel chapter 2 verses 1. யோவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. This was the real war. So that Joel commanded the watchmen to blow their trumpets and warn the people. But Jews used the trumpet to call assemblies, announce special event, mark the religious festival. 3 things the Jews always to blow the trumpet. The first one, announce and to call the assembly, announce the special event, and also mark the religious festival. But here the Holy Spirit insists every believer, you have to tell the watchmen, means church pastors and respected God servants, you insist them to blow the trumpet and call the people. They have to return to God immediately. Whatever the problem, whatever the financial things, whatever the difficulties, whatever it may be, but leave everything and back to God. This is the Holy Spirit says to the nation. This is what the Holy Spirit instructed the people to do. Blow the trumpet. Twice in this passage, Joel tells us that inversion is the day of the Lord. Chapter 1 and chapter 11, verses 11, 2:1 and 2:11. Meaning a very special period that God had planned the world directly. And also the Lord thunders at the head of his army. It was the God who brought the locusts, the land, and God would allow the Assyrian to invert the lands. He would permit them to ravage Judah just as the locusts had done. One in Assyrians would also abuse and kill people. இந்த காரியங்கள் ஜனங்களை பழி வாங்கும்படியாய், ஜனங்களை கொலை செய்யும்படியாய், தேசமும் இன்னொரு தேசமும், ஜனங்களும் இன்னொரு ஜனங்களும், ஒரு ஜாதியும் இன்னொரு ஜாதியும், ஒரு மதமும் இன்னொரு மதமும் செய்ய போகிற ஒரு காரியம் என்ன? ஜனங்களை கொலை செய்வார்கள். they murdered the people. ஜனங்களை கொலை செய்வார்கள். இது எப்படிப்பட்ட காரியம் என்று சொன்னால், அதற்காக தான்
யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் ஜனமே நீ போய் உன் சபையின் ஆசாரியனுக்கு சொல், அவன் எக்காலத்தை ஊதட்டும், கர்த்தரிடத்திலே திரும்பும்படியாய். இது ஒரு பண்டிகை அல்ல, இது ஒரு விசேஷமான காரியத்தை சொல்வதல்ல, அல்லது ஒரு ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்காக ஒரு சாதாரண காரியம் அல்ல. சம்பவிக்க போகிற ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ஜனங்களை கூட்டி சேர்க்கிற வருஷம். நீ போகிற சபையின் ஆசாரியத்திலே சொல், நாம் எக்காலத்தை ஊதுவோம், ஒன்று கூடி செபிப்போம், மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு நேராக நாம் காத்திருப்போம், கர்த்தர் நன்மை செய்வார், தீமையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், rend your heart. Joel chapter 2 verses 12 to 17. Once again Joel called for the Solomon assembly, where the God's people will repent of their sin and seek the Lord's help. ஜனங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ஒத்தாசை காணும்படியாய் தேவன் நன்மை செய்ய போகிறார். தேவனிடத்திலே விடுதலை உண்டு, தேவனிடத்திலே ரட்சிப்பு உண்டு, தேவனிடத்திலே அபிஷேகம் உண்டு, தேவனிடத்திலே ஆசீர்வாதம் உண்டு, தேவனிடத்திலே அதிசயமும் வல்லமையும் உண்டு, வரங்கள் உண்டு, கிருபை உண்டு, இரக்கம் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்தும் உன்னை காத்துக் கொள்ளுவார். ஆகையால் என் ஜனமே நீ கர்த்தரிடத்திலே திரும்பு. எல்லா இதுவரைக்கும் நீ நடப்பித்த காரியங்கள் எல்லாம் நீ தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரிடத்திலே திரும்பும்படியாய் தேவன் உனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த காரியத்தை பாருங்க. The nation didn't know when this inversion would occur. ஒருவேளை இன்னைக்கு 1ஆம் தேதி, நாளை காலையில் நியூஸ் பேப்பர்ல வருமா? யாராலும் சொல்ல முடியாது. Praise the Lord. யாராலும் சொல்ல முடியாது. எப்ப நடக்கும், என்ன நடக்கும், யார் இதை செய்வார்கள், ஒரு மனுஷனாலும் சொல்ல முடியாது. காலையில படுத்து நித்திரை செய்வார்கள், இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போ சத்துரு வருவான், எப்படி போராட்டம் நடக்கும், பிரச்சனைகள் எங்கிருந்து வரும், தோல்விகள் எங்கிருந்து வரும், தடுமாற்றங்கள் எங்கிருந்து வரும், சஞ்சலங்கள் எங்கிருந்து வரும், மந்திரவாதிகள் எங்கிருந்து வரப்போகிறார்கள், பிசாசின் கிரியை எந்த திசை தொடங்கி வரும் என்று ஜனங்கள் தெரியாதபடிக்கு இரவெல்லாம் விழித்திருந்து பகலிலே நித்திரை செய்வார்களாம். ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனமே திரும்பவும் நான் உன்னை வெட்கத்தை காண விட மாட்டேன். நான் உன்னை எனக்காய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் நாமத்தினாலே சகலத்தையும் நீ ஜெயமாய் சுதந்தரிக்கும்படிக்கு ஆச்சரியமான அற்புதங்களை நான் உனக்கு கட்டளையிடுவேன். என் ஜனமே, ஆசாரியர்கள் எக்காலத்தை ஏற்படுத்தினவுடனே, எக்கால சத்தத்தை கேட்டவுடனே மனம் திரும்பி தேவனிடத்திலே வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீ இழந்த எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். The one thing that encourages us to repent and return to God, the Lord is the character of God. Knowing that He is indeed the gracious and compassionate. மனதுருக்கமுள்ளவர், இரக்கமுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன், மன்னிக்க அவர் தயவுள்ளவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எத்தனை தோல்வியாக இருந்தாலும் சரி, நீ கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவார். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். Turn to book of Joel chapter 2 verses 18. யோவேல் 2வது அதிகாரம் 18 வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் நான் வைக்க மாட்டேன். Praise the Lord. இப்ப தேவன் நம்மை வெட்கப்படுத்தாம இந்த ஆண்டிலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்மளை சோர்ந்து போக பண்ணாமல் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும் என்றால்,
நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்றுதான். சபையிலே எக்காலத்தை அறிவிக்க வேண்டும். We blow the trumpet into the church. Second, we have to return to God. And third thing Bible says, believe his promise. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ நினைவு கூற வேண்டும். பல நேரங்களில் நாம் இங்கே வந்து வாக்கு தத்தங்களை வாங்கிட்டு போயிடுவோம். ஆனால் என்ன ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எந்த நன்மை செய்ய போகிறார். Now look beyond the invasion to the time when God would heal his land and restore his blessing to his people. தேவனாகிய கர்த்தர் யோவேல் திரும்பி பார்க்கிறார். கடந்து முடிந்த காரியங்கள், வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்கள், வெட்டுக்கிளிகள் நஷ்டப்படுத்தினதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். எப்படி? The Joel now looks beyond the invasion to the time when God would heal his land and restore his blessing to his people. Just as he blew the locusts into the depths of the Dead Sea and Mediterranean Sea, eastern and western seas, so he could drive the invading army out of the land. In one night, God killed 1,85,000 Assyrian soldiers. கர்த்தராலே முடியும். ஒரே ராத்திரியிலே 1,85,000 அசரியா படை வீரர்களை கர்த்தர் கொன்று குவிக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா? இந்த வருஷத்தில் உனக்காக யுத்தம் பண்ண மாட்டாரா? உன் வியாதியை மாற்ற மாட்டாரா? உன் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? உன் சூழ்நிலைகளை மாற்ற மாட்டாரா? அவர்தான் உனக்கு செய்ய போகிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ நம்பு. அவர் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமும் ஆசீர்வாதமுமாயிருப்பார். நீ இழந்த எல்லா நன்மைகளையும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை காணும்படியாய் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். Some Bible scholars believe that Psalm 126 grew out of this event, for it describes a sudden and surprising deliverance that the startle of the nation. Here very clearly the Lord hath done great things for us, whereof we glad. Each echoed in Joel chapter 2 verses 21, be glad and rejoice, for the Lord will do the great things. Both Joel chapter 2 23 and 27 and Psalms chapter 126 verses 5 and 6 describe the restoring of the ravaged earth, return to harvest. This fulfilled what Isaiah promised in King Hezekiah's life, Isaiah 37 verses 30. Now finally I want to declare this message. And why God will do this for his deserving people, so that they will praise his name and never again be shamed before the heathen. Then you will know that I am in Israel, that I am the Lord your God, and that there is no other. Never again will my people be shamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைந்து போகுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம அப்படி எழுந்து நிற்போமா தேவனுடைய சமூகத்திலே நன்மையை காணும்படியாய். Thank you, Lord. Ask your children to control, volunteers, youth and 24 elders. Take care of the children and their families. They should not disturb the prophetical word which delivered by the Holy Spirit. This is not only today, till the end of the year, the people can watch over. Thank you, Lord. Glorious Lord. But everyone remains silent before the Lord. Let the Holy Spirit speak to us.
Every promise, the Holy Spirit is given. Thank you, Lord. Thank you, Holy Spirit. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Holy Spirit, we welcome you, Lord. Thank you, Jesus. இந்த ஆண்டு இந்திய தேசத்தின் ஒரு திசை தொடங்கி மறு திசை வரைக்கும் எல்லா ஜனங்களும் கண்ணீரை சிந்துவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஜனங்களை தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கும். Glorious Lord. Glorious Lord. Thank you, Jesus. ஒரு இருளும் அந்தகாரமும் தேசத்தை பற்றிக் கொள்ளும். வெளிநாடுகளிலிருந்து இந்திய தேசத்திற்கு இறக்குமதி ஆகிற எல்லா பொருள்களும், all the importing materials demanded for some time because of the understanding to one country to other. இரண்டு தேசங்களுக்கு இடையே நடக்கிற பிரச்சனைகளால் வரவேண்டிய இறக்குமதி பொருள்கள் எதுவும் வராது. The ship trading மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள் கடந்து போகும். கடல் மார்க்கமாய் நடக்கிற எல்லா வியாபாரங்களும் இந்த ஆண்டு பலத்த நஷ்டத்தை பார்க்கும். ஒவ்வொரு ஜனங்களும் கலங்கி தவிப்பார்கள். அரசியல் தீர்வு காண முடியாது. ஜனங்கள் தங்கள் பங்குக்கு சத்தத்தை உயர்த்தி போராட்டங்களை நடத்துவார்கள். இங்கும் அங்கும் போராட்டங்களை நடத்துவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்திற்காக ஒரு கூட்ட ஜனங்கள் உபவாசிக்கும் பொழுது, ஒரு கூட்ட ஜனங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் மனசாபப்பட்டு தேசத்திற்கு மேல் இருக்கிற தீங்கை மாற்றி போடுவார். பல இடங்களில், இந்தியாவின் பல இடங்களில் விஷ வாயு, பாய்சன் கேஸ் பூமியிலிருந்து வெளிப்படுமா. அநேக ஜனங்களை அந்த விஷ வாயு கொன்று போடும். இது நிமித்தம் பூமியில் விளைகிற புல் பூண்டுகள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்காது. அதை சாப்பிடுகிறவர்களுக்கும் பலவிதமான வியாதிகள் வரும். Thank you, Lord. ஜனங்களுடைய கண்ணீர், ஜனங்களுடைய வேதனை
ஒருவராலும் மாற்ற முடியாது. இந்தியாவினுடைய நிலை இந்த ஆண்டில் பலவிதமான போராட்டமும் பலவிதமான தடுமாற்றங்களுக்குள் சென்றாலும் அதை சமாளிக்க பலத்த முயற்சிகளை எடுப்பார்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக the political opposition party, they expecting the time to defeat one party to other party. Because of this, nation never see the peace and calmness in India. Even the small problem that created as a very big issue, இதை கொண்டு போராட்டங்களும் இதை கொண்டு பயங்கரமான சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள் அரசியல் ஆதாயத்திற்காக. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளுக்காக சபை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, தேசத்திற்காக நீ ஜெபி, தேசத்திற்காக நீ கண்ணீர் விடு. உன்னுடைய கையிலே கர்த்தர் பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்நாடகா மாநிலத்தில் இந்த குழப்பமான சூழ்நிலைகள் இந்த ஆண்டில் ஒரு முடிவை எட்டும். It will come to an conclusion, political scenario, but it is not favor for anyone. One defeat one another, but totally all the people defeat. The loss only for the people, those who voted. In this year, the state Karnataka face many drought, especially in coastal areas. பலவிதமான நஷ்டங்களை, வியாபாரத்தின் எல்லா வழிகளிலும் நஷ்டத்தை தான் காண்பார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அக்னிகள் பட்டணத்தின் சுற்றியும் காணப்படும். ஒரு பக்கம் disaster through fire, இன்னொரு பக்கம் கட்டடங்கள் எல்லாம் உருக்குலைந்து விழுந்து போகும். பூமிக்கு அடியிலே புவி ஈர்ப்பு கிராவிட்டி, புவி ஈர்ப்பு சக்தியின் சூழ்நிலை மாற்றத்தின் காரணமாக கட்டடங்கள் எல்லாம் தானாகவே இடிந்து நொறுங்கிவிடும். பல விதத்திலும் அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். ஆனால் இது தேவனுடைய சிருஷ்டிப்பும் இயற்கையின் காரணமாக இருக்கிறபடினாலே ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் கர்நாடகாவில் சபைகளுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் தலை தூக்கும். ஆனால் கர்த்தர் சபைக்காக ஒரு கேடகமாய் நின்று அதை பாதுகாப்பார். God protect the church. God will express the anger towards the people, those who work against the church. தமிழ்நாட்டில் நிலைமை மிகவும் சீர்கேடாக மாறும். வெறும் அரசியல் ஆதாயங்களுக்காக எல்லா நன்மைகளை செய்தாலும் காரியங்களை நிறைவேற்றினாலும் ஜனங்களுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு நன்மையும் போய் சேராது. ஜனங்களுக்குள் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படும். ஜனங்கள் எல்லாம் தங்கள் நிலையை மறந்து அரசாங்கத்திற்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து விடுவார்கள்.
வெளிநாட்டினுடைய investment from other countries. They try to withdraw the investment and they want to back to their country because whatever the promise they given in the agreement, Tamil Nadu government failed to prove. They want to go back to their countries. Because of that, many of them going to lose their jobs. They cannot sign any new contract. Even they cannot stick on to the old contract. But everything collapse and unstable because of the government. Tamil Nadu totally unsafe, unsecure and difficult year, this 2012. And Andhra, compared to 2011, 2012, I think 2012 is better compared to 12. So much they into the problem. 2011, whatever the things was happened, but 2012 completely into other direction. They cannot really for the people for their own expectations. Many places, many areas, very crucial time for the people of Andhra Pradesh. Even the capital city, Hyderabad, they will face many problems. Even they are targeted by terrorists. Many areas already marked, the waiting for the opportunity to do the same. But even the intelligence, they cannot help till the last moment. They have to repent from all things, whatever God initiates to the church and church pastors. They have to listen. And God sent many servants of God to Hyderabad to preach for the state. But the politicians very carefully listen whatever the prophecy given by the servant, they can save their state. God's power, God's guidance were among the people. But once they listen, they never be in trouble again. And state of Kerala, unwanted situation, it will continue for long. All of a sudden, the government not able to prove their ability and support for the people's expectation. The people turn against the government, and here and there they create a problem. The Kerala state, they are facing many unwanted sickness, unwanted defeat from the neighboring people. But they have to be very careful in this year. But they have to control all their anger. God can help them. North India. North India will face the financial crisis in this year. Very big financial crisis. Many large companies, the large business areas, are going to be shut down because of the fear. Many people from various places, they ask
their rights in North India. But own people cannot give the way for the people, those who come from outside. They will grab their property, rob their properties, and all enmity will continue. The people turn violence one another. They'll murder one another. Some people kill themselves. Unable to survive, the people kill themselves. You can see this year, North India, full of bloodshedding in and out. Neighboring Pakistan, the situation turned very worst. Because of internal problem and politics, they blame only India. But always they send ISI and other terror groups against India. But India overcome Pakistanic, all techniques, all their influences. India will overcome. But internal, many things is going to be happen in this year. Unbelievable things will happen in Pakistan. I can see the dead bodies, flight accidents, train accidents, road accidents. Also, very big disaster. They kept very secretly arms and eliminations. There will be very big damage will happen in that area. Nobody identify or recognize how the things happen. This year, Sri Lanka, once again, a restless and peaceless year for Sri Lanka. New problems here and there will arise, but nobody can help because of their self-pride. They cannot respect the neighboring country. They are overcome all the rules and regulations. They made agreement with the neighboring country. This will bring the defeat of Sri Lanka. And all the small countries like Malaysia, Singapore, Bangkok, Hong Kong, Philippines, this year they cannot reap any good things because of China. The Chinese people, so long they spoiled the market. They targeted the business. They enter very easily to the country with the trading. The same manner, they enter into all small countries and created a very big issues. People cannot solve the problem and they try to chase out the China people and Chinese product. Because of that, many unwanted things going to be happen in United States and UK. From the day one, they have the great threat against all the Muslim countries. All the Muslim countries hand together and try to fight against American country and United Kingdom. Canada also most affected country. The Muslim people
try to dominate. They want to somehow enter into asking help. But slowly, the things will change. This year, America faces very heavy losses because of Muslim countries. The people lose the confidence against Obama and his leadership. But he cannot stand. He cannot help the nation, America. Even UK, United Kingdom, very big threat. And many unwanted things here and there. The people lost their secure feelings. They tried to migrate to UK, to other countries. But each and every citizen of UK that faces the large problems this year. Even they may lose their property and they may lose their own life. Even the small children, the elderly people, they may lose their life. Says the Lord Almighty. Oh, thank you, Lord. Glorious Lord. Many nations like South Africa, Italy, Rome, Paris, many nations also affected this year. The draft is going to be into the countries. ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. இந்த நாடுகளில் எல்லாம் வறட்சி, கொள்ளையும் பண அபகரிப்பும் நடக்கும். They grab one another's property. They murder the daylights. Because of surviving problem, they kill their own family people. You can see it. But Holy Spirit reveal His promise to their children. ஆவியானவர் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியமாய் வெளிப்படுத்துகிற காரியம், என் ஜனமே நீ வெட்கப்படுவதில்லை, நான் உன்னை என்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு போவேன், நடப்பதும் உன் கிரியை செய்வதும் கடினம் என்று அறியாதிருப்பாய். But everything is very easy for you, my dear beloved children. He will carry out, put you on His shoulder, and He will walk before you. He never make you into trouble. He never let you down anymore. Whatever the promise God has given into your life, but every promise will be implemented. Every secrets the Holy Spirit reveals to their children. Even the small children's anointing of the Holy Spirit this year will be more. God deliver His people from His own children. God's protection and God's perfection over every children of God this year. Don't be in the confusion. Don't mourn against God's church or God's servant. Don't mourn against. But He will, whatever promised, the word of God will implement till the end of this year. The promise will come true even the middle of this year. You no need of waiting till December. Month of May, every family declared that God what promised to us, the things is implemented by the word of God. Every church rejoice in the mighty word of God, and every pastors rejoice for the souls. They are blow the trumpet and call the assembly for fasting. If these churches are harvesting this 2012 greatly, those who ignore this word, those who not listen this word, they will be in the trouble and tears, says the Lord Almighty.
my people, my promise and my word, let never be go on vain. Even the heaven and earth will change. My promise never change against you, says the Lord Almighty. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது. என் ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய அபிஷேகத்தை அனுப்பும், உம்முடைய வல்லமை அனுப்பும், உம்முடைய கிருபை அனுப்பும், உம்முடைய வரத்தை அனுப்பும், சரீரத்திலே ஒரு சுகத்தை அனுப்பும், பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுவியும் என்று கேள். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, என் ஜனத்திற்கு நேராக இறங்குவதாக, என் ஜனத்தை தொடுவீராக, என் ஜனத்துக்கு மேல் வல்லமை இறங்குவதாக, அக்கினி வல்லமை இறங்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் வீடுகளிலும், ஒவ்வொருவர் ஆத்துமாவிலும், ஒவ்வொரு சரீரத்திலும் அற்புதம் நடக்கட்டும். Right now in the name of Jesus, receive the healing. Those who are not able to walk, let them walk and jump. God is given the new organ into your body. புதிய தசைகள், புதிய நரம்புகள், புதிய எலும்புகள் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சரீரத்திலும் அற்புதங்களை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். கடந்த 2 வருஷமாய் காது கேட்க முடியாத ஒரு சகோதரி, உன்னுடைய செவிகள் இப்பொழுது திறப்பதாக. Open right now. Heart problem. There is a blockage of the valve. Now let it be open right now. வாழ்வுகள் திறக்கட்டும். அடிக்கடி தலை சுற்றல், because of the heart problem, God rectify right now. இப்பொழுதே உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பெற்றுக்கொள் சுகத்தை. uterus problem, yes, right now. Back pain, right now, heal in the name of Jesus. The redeeming power, redeeming power, enlighten your life today. He will change all your sickness. He will change all your tears. He will change all the situation work against you right now, right now, in the name of Jesus. Redeeming power, enlighten your life today. In Jesus' matchless name we pray. Amen. Please be seated. God bless you.